இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது Panasonic P85 அப்படிங்கிற மொபைலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 8MP கேமரா கொடுத்துருக்காங்க. 2GB ரேமோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பேண்டல் மெமரி பார்த்தீங்கன்னா 64GB கொடுத்துருப்பாங்க. இன்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா 16GB கொடுத்துருக்காங்க. 8MP ரியர் கேமரா அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 2MPயில் கொடுத்துருக்காங்க. ஜிபிஎஸ் உண்டு. வைஃபை டுயல் சிம் அண்டு 4G வோல்ட்டு 4000 mAh பேட்ரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹெச்டி 8MPக்கு பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிவிடுவோம். நம்ம மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்கு தான் ஒரு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்வான்டேஜ் நமக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 தான். ஸோ 5000லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்ட் கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக அதாவது மொபைலுக்கு வரக்கூடிய நார்மலாக உள்ள எல்லாமே டேட்டா கேபிள் அண்ட் ஹெட்ஃபோன் அண்டு சார்ஜர் இது எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் இது யூசர் மேனுவல் கைடு இது. அண்டு நம்ம மொபைலை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பார்க்கவே பார்த்தீங்கன்னா மொபைல் நல்லா ஸ்டைலாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோனில் உள்ள மாதிரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ரிமூவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஒரு மைனஸ் பாயிண்ட் கூட சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா நம்ம டபுள் சிம் ஒரே டைமில் ஒரு டபுள் சிம் போடலாம். பட் ஆனால் மெமரி கார்டு போட முடியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 16GB அதாவது 16GB பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் மெமரி கார்டு போடணும் அப்படின்னா ஒரு சிம்மை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அதில் மெமரி கார்டு போடணும். ஸோ டபுள் சிம்மையும் போடணும். நீங்கள் மெமரி கார்டு இல்லாமல் நீங்கள் டபுள் சிம்மி போடணும். மெமரி கார்டு போடணும் அப்படின்னா ஒரு சிம்மை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சிம்மில் தான் மெமரி கார்டு போடணும். ஸோ இது ஐஃபோன் மாடலில் அவங்க அந்த சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நார்மலாக இதில் ஃபோனில் உள்ளது எல்லாமே அவங்களே அதில் கொடுத்துருக்காங்க. இதோடைய ஃபோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ஷல்லோ லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க வீடியோவில். நெக்ஸ்ட் நம்ம ஃபோனோட மெமரி என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். சாரி, இது கிடையாது ஃபோனோட மெமரி. ஃபோனோட மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16GB அவங்க கொடுத்துருக்காங்க. இது பேட்டரி சேவர். நம்ம இதில் பேட்டரி பவர் சேவர் நம்ம போட்டுக்க முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 10GB டோட்டல் ஸ்பேஸ் இருக்குது. ஏன் 16GB உங்களுக்கு காட்டல அப்படின்னா நம்மளுடைய நிறைய ஆப்ஸில் டவுன்லோட் ஆகிருக்கிறதுனால இன்ஸ்டால் பண்ணி அவங்களே கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு 16GB ஃபுல்லாக காமிக்கல. நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். கேமரா எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ கேமரா நல்ல கிளாரிட்டியாக இருக்குது. ஜூம் பண்ணால் நீங்களே பார்ப்பீங்க கேமரா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா 2.31 MP இது இதோடைய ஃபோட்டோ சைஸ். ஸோ இப்போ இந்த சிம் ஸ்லாட்டை நம்ம இதை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிம் அண்டு டபுள் சிம் நம்ம இதில் போட்டுக்கலாம். பட் இருந்தாலும் மெமரி கார்டு போடணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம ஒரு சிம்மை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம மெமரி கார்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை உள்ளே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இது ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே டபுள் சிம் தான் யூஸ் பண்ணணும்னு நினைப்போம். பட் மெமரி கார்டு இல்லாதவங்களுக்கு, மெமரி கார்டு வேண்டியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டபுள் சிம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பேக் கேமரா. ஸோ இது ஹெட்ஃபோன்.
தென் டேட்டா கேபிள் அண்டு நம்ம வாய்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறது அண்டு குறைக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா பவர் சேவர் மோடு வந்து அவங்க வந்து சைட்லேயே பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போட்டோன்னா உங்களுக்கு வந்து பவர் சேவர் மோடு உங்களுக்கு வந்து அதுங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். இதுதான் வந்து 6,990 இதனுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 6,990. மீண்டும் பார்த்திங்கன்னா வந்து இதில் பார்த்திங்கன்னா வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு நான் அதில் அதை காமிச்சிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். பட் 6,999 7,000க்கு இந்த மொபைல் வந்து சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. பட் இந்த ஆஃபர் ப்ரைஸில் வந்து 5,000க்கு இந்த மொபைல் வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கோம். அது மெயினாக வந்து வோல்ட் இதுதான் வந்து நமக்கு வந்து 4Gயில் வந்து நமக்கு முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 2GB ரேமோட வந்திருக்கு, அதுவும் 5,000ல். மேனுவல் கைடு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்களே வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம கஸ்டமர் நேம் நம்ம எழுதிக்கலாம், நம்ம சைன் பண்ணிக்கலாம். வாரண்ட்டி கார்டு வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இந்த வாரண்ட்டி கார்டை நம்ம யூஸ் பண்ணி நம்ம மொபைலில் ஃபால்ட்டு வந்ததுன்னா நம்ம வந்து அதுக்கான சொல்யூஷனுக்காக வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இது டேட்டா கேபிள். ஸோ இதில் ப்ளஸ் பாயிண்ட் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 4Gயில் வோல்ட் அண்டு 4000 mAh பேட்ரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 2GB ரேமு. ஸோ இது மூணுமே மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதாவது 5,000க்கு மொபைலில் இந்த மூணும் தான் வந்து ஃபஸ்ட் அட்வான்டேஜ். ஏன்னா 4000 mAh பேட்ரி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 2 days வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம், அதுவும் நெட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.